அரசியல் மற்றும் சினிமாவின் மறுவடிவம். இது உங்கள் மகிழ்த்திரை. வணக்கங்க, நான் மகிழ்குமரன். உங்களை மகிழ்த்திரை வலையொலி சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பேச போகிறது என்னன்னா, அக்ரிகல்ச்சர் இஸ் பேக் போன் ஆஃப் த எக்கனாமி. இந்த மாதிரி $400 பில்லியன் அளவுக்கு போகிற இதில் கிட்டத்தட்ட 11லேருந்து 13 விழுக்காடு வளர்ச்சியை காரணமாக தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது விவசாயம். எல்லா விதத்திலும் ஏதாவது அரசு வேலை என்பது இருக்குது. ஆனால் விவசாயத்தில் மட்டும் அரசு வேலை கிடையாது. இது என்னங்க நியாயம்? டாஸ்மாக்ல அரசு ஊழியர்லாம் இருக்கிறாரு. ஆனால் இதுவே விவசாயம் பார்க்குறவன் அரசு ஊழியராக இருந்தால் ஏன் இந்த மாதிரி ஒரு கேலியும் கிண்டல் நடக்கும்? அரசு கஜான்லேருந்து 100 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து ஒரு 10,000 பேரை விவசாயத்துக்கு வேலைக்கு சேர்க்கப்படும். இப்போது நான் இருந்த தலைமுறையே பேசலை. ஒரு 30-40 வயசில் இருக்கக்கூடிய பல பேர் இந்த வகையில் வேளாண்மை துறையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்று இன்னும் ஒரு 20 வருஷமாவது அவங்க தொழிலில் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு அரசு வேலை, அரசு ஊதியம் கொடுக்கறது ஏன் அவங்களுக்கெல்லாம் பிற்போக்குத்தனமாக தெரியும்? இந்த சிறு குறு விவசாயிகள்லாம் இந்த பேங்க்ல வட்டி வாங்கி இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பொய்க்குது. அப்போ அவங்களால அந்த வட்டியை கட்ட முடியல. அட்லீஸ்ட் வட்டி கட்டினாலும் அசலை அடைக்க முடியும். ஒரு தக்காளி கிடைக்குது, அதில் தக்காளி ஜாமா மாத்திரம் அப்படின்னா அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். இந்த முறையில் மிகப்பெரிய வருமானம் அரசாங்கத்துக்கும் கேஸ் விலை ஏறிச்சு. எத்தனையோ பேர் உணவை மூடிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த வேளாண்மையில் கிடைக்கக்கூடிய பொருள்கள், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸை மறுசுழற்சி செய்வதன் மூலமாக நமக்கு தேவையான எரிசக்தியும் நம்ம பெற முடியும். அதனால தான் விவசாயத்தை அரசு தொழிலாக மாற்றணும்னு நினைக்கிறேன். வணக்கங்க, நான் மகிழ்குமரன். உங்களை மகிழ்த்திரை வலையொலி சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலை, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். இந்த சேனலோட மெயின் பர்பஸ் என்னென்னா, நாம் தமிழர் கட்சியின் மீது வைக்கப்படுகின்ற அவதூறுகள், பிற்போக்குத்தனமான கருத்துக்களுக்கான பதிலடி தான் இந்த சேனல் தரப்போகுது. இன்னைக்கு நான் பேச போகிறது என்னென்னா, அக்ரிகல்ச்சர் இஸ் பேக் போன் ஆஃப் த எக்கனாமி. ஒரு இடத்துடைய பொருளாதாரத்திற்கு அக்ரிகல்ச்சர் எப்படி பேக் போனாக இருக்குது, ஏன் நாம் தமிழர் கட்சி இதை பற்றி பேசுகிறாங்கன்றதை பற்றி விளக்குறேன். முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒன்று என்னென்னா, தமிழ்நாட்டுடைய ஜிடிபி, அதாவது காஸ் டொமஸ்டிக் ப்ரொஜெக்ஷன் ஏதோ சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட $400 பில்லியன் எட்டியிருக்கு. 400 பில்லியன், ஒரு பில்லியன்னா 100 கோடி, 400 பில்லியன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டோங்க 40,000 கோடி இன்ட்டு அது $90 கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க அது எவ்வளோ போகுதுன்னு. இந்த மாதிரி $400 பில்லியன் அளவுக்கு போகிற இதில் கிட்டத்தட்ட 11லேருந்து 13 விழுக்காடு வளர்ச்சியை காரணமாக தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது விவசாயம். இந்த ஜிடிபியில் ஒரு 11லேருந்து 13% கான்ட்ரிபியூட் பண்ணுறது விவசாயம். ஏறக்குறைய 6ல் ஒரு பங்கு இல்லைன்னா 7ல் ஒரு பங்கு பொருளாதாரத்தை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறது அக்ரிகல்ச்சர். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தொழில்களும் ஏதாவது ஒரு வகையில் அரசு தொழில்களாக இருக்கும். துப்புரவு பணியாளர்களில் இப்போ அரசு பணிகள் இருக்குது. அதை தனியார் மயமாக்குறாங்கன்றது தான் எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. அதே மாதிரி செவிலியர் பணிகளில் அரசு வேலை இருக்குது, மருத்துவர்களில் அரசு வேலை இருக்குது, காவலர் அரசு வேலை இருக்குது. இப்படி எல்லா விதத்திலும் ஏதாவது அரசு வேலை என்பது இருக்குது. ஆனால் விவசாயத்தில் மட்டும் அரசு வேலை கிடையாது. இது என்னங்க நியாயம்? இப்போது படித்தவர்கள் டாஸ்மாக் கடையில் பணிபுரிகிறாங்க. இது உண்மையா பொய்யா? உண்மைதானே. மொத்தம் 5000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குன்றாங்க. அதில் 3 பேராவது வேலை பார்க்கணும். அந்த 3 பேரும் குறைந்த படிப்பறிவாவது இல்லாமல் இருப்பாங்களா? குறைந்தபட்சம் மேலாளராவது கல்லூரி முடிச்சிருப்பார்ல. அப்போ 5000 கடையில் ஒரு படித்தவர் டாஸ்மாக்ல அரசு ஊழியர்லாம் இருக்கிறாரு. ஆனால் இதுவே விவசாயம் பார்க்குறவன் அரசு ஊழியராக இருந்தால் ஏன் இந்த மாதிரி ஒரு கேலியும் கிண்டல் நடக்குது தெரியல. சரி, இப்போ இந்த விவசாயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விவசாயத்துலேருந்து நேரடி வருமானத்தை மட்டும்தான் நம்ம 13 விழுக்காடு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதை தாண்டி மற்ற வகையில் இந்த விவசாயம் பொருளாதாரத்தை பாதிப்புக்குள்ளாக்குது, இல்லைன்னா வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக அமைகிறது.
ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே. நீங்கள் ஒரு கடை வீதிக்கு போகிறீங்க. அந்த கடை வீதியில் பூக்காரம்மா இருக்கிறாங்க, டீ கடை இருக்குது, ஸ்வீட் ஸ்டால் இருக்குது, ஒரு மளிகை கடை இருக்குது, ஒரு துணிக்கடை இருக்குது. சரியா? துணிக்கடையில் இருக்கக்கூடிய துணிகளுடைய அடிப்படை பொருள் என்ன? ஒன்று பருத்தி, இல்லைன்னா பட்டு. எங்கேருந்து வருது? விவசாயத்துலேருந்து. ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்கிற உணவுப் பொருள் விவசாயத்தை அடிப்படையாக வச்சு வருது. ஒரு பூக்கார வைக்கிற பூ விவசாய பொருள்லேருந்து தான் கிடைக்குது. இது எல்லாமே விவசாயத்துலேருந்து இப்போ இந்த பொருள் உங்களுக்கு சேருது. அப்படி இருக்கும்போது அது மறைமுகமாக இன்னும் பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையை இந்த விவசாயம் தீர்மானிக்குது. அதனால தான் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அரசு வேலை தரணும்னு நாம் தமிழர் கட்சி நினைக்குது. இப்போது ஒரு 10,000 விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் வருமானத்தில் அவங்க ஒரு இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை திட்டத்துக்கு கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்க போகுது? 10,000 இன்ட்டு ஒரு ஜீரோ 1 லட்சம், 1 லட்சம் இன்ட்டு இன்னொரு ஜீரோ 10 லட்சம், 10 லட்சம் இன்ட்டு இன்னொரு ஜீரோ 1 கோடி, 1 கோடி இன்ட்டு இன்னொரு ஜீரோ 10 கோடி. அப்போது ஒரு 10,000 இன்னொரு 10,000தோடு என் பண்ணும்போது ஒரு 10 கோடி வருது, இல்லைன்னா 100 கோடி வருது அப்படின்னு வச்சுக்கோமே. அதை அரசு ஊழியராக நான் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறேன்னா அது ஏன் வலிக்குது? நான் எதுக்கும் கேல்குலேஷனை திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 10,000 ரூபாய் இன்ட்டு 10 ரூபா 1 லட்ச ரூபா, 10,000 ரூபாய் இன்ட்டு 100 ரூபா 10 லட்ச ரூபா, 10,000 ரூபாய் இன்ட்டு 1000 ரூபாய் 1 கோடி ரூபாய், 10,000 ரூபாய் இன்ட்டு 10,000 ரூபாய் 100 கோடி ரூபாய். அரசு கஜானிலேருந்து 100 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து ஒரு 10,000 பேரை விவசாயத்துக்கு வேலைக்கு சேர்க்க போகிறோம். இதில் என்னங்க தப்பு இருக்குது? நல்லது தானே. இப்போ தமிழ்நாட்டுடைய GER கிராஸ் என்ரால்மெண்ட் ரேஷியோ 12வது முடிச்சுட்டு பட்டப்படிப்புக்கு போகிறவங்களோட ஒரு விகிதாச்சாரம்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா 100க்கு 51. அது இப்போ 60 வந்திருக்கலாம், 70 வந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் அது முழுமை அடையலை. அப்படி பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 30 பேராவது கல்வி படிப்பை முடிச்சுட்டு மேலாண்மை மேல் படிப்புக்கு செல்வது இல்லை. இப்போ என்ன சிக்கல்னா, அதில் 12வது வரைக்கும் தொடர்ச்சியாக படிக்கிறவங்க ஓகே, சில பேர் 8வது 7வது முடித்தவங்க இருக்காங்க. இப்போது நான் இருந்த தலைமுறையும் பேசலை, ஒரு 30-40 வயசில் இருக்கக்கூடிய பல பேர் இந்த வகையில் வேளாண்மை துறையில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு 20 வருஷமாவது அவங்க தொழிலில் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு அரசு வேலை, அரசு ஊதியம் கொடுக்கறது ஏன் உங்களுக்கெல்லாம் பிற்போக்குத்தனமாக தெரியுது? இதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்ல. இப்போ இந்த விவசாயிகள்லாம் சிறு குறு விவசாயிகளாக இருக்கிறாங்க. 1 ஏக்கர், 3/4 ஏக்கர், 2 ஏக்கர். அதில் அவங்க வேளாண்மை பண்ணுறாங்க. கடனை உடனே வாங்கி வேளாண்மை பண்ணுறாங்க. ஒரு வேலை அந்த ஆண்டு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த விளைச்சல் வரலை. அவன் எப்படி விவசாய கடனை தீர்க்க மாட்டான். ஆனால் இதுவே நாம் தமிழர் கட்சி, என்னப்பா உங்ககிட்ட நிலம் இருக்கா, இந்த நிலத்தை அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குறியா, குத்தகை பணம் 5 ஆண்டுகளுக்கு இவ்வளோ, 10 ஆண்டுகளுக்கு இவ்வளோ, அவனுக்கு பணம் கிடைச்சிது, வட்டி இல்லாமல் கிடைக்குது. அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா எப்போ நிலத்தை மீட்டுக்கலாம். இப்போது அடுத்த விஷயம், அவருக்கு அங்கேயே வேலை, உங்களுக்கு மாத சேலரி வந்துச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாரு, அந்த மாத சேலரியில் அவருக்கு திடீர்னு ஒரு தேவை ஏற்படுது, அதில் ஒரு பணம் நிலத்தின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்குது. அவருக்கு எப்படி இருந்தாலும் இந்த நிலம் அவருக்கு மறுபடியும் வரப்போகுது. அப்போ அவர் ஒழுங்காக வேலை பார்த்தாங்க. இப்போ அடுத்த விஷயம், இந்த சிறு குறு விவசாயிகள்லாம் இந்த பேங்க்கில் வட்டி வாங்கி இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயம் பொய்க்குது. அப்போது அவங்களால அந்த வட்டியை கட்ட முடியல, அட்லீஸ்ட் வட்டி கட்டினாலும் அசலை அடைக்க முடியல. நாம் தமிழர் கட்சி குத்தகந்து, அப்போ உங்ககிட்ட பணம் வட்டியில் எதுவும் வாங்க போகிறதில்ல. அடுத்தது, இந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயிகள்கிட்டேருந்து வாங்குற நிலத்தை சேர்த்தா பெருமளவு நிலங்கள் அவங்கக்கிட்ட சேர்ந்துடும். அப்போது ஒரு குறு விவசாயிக்கு ஏற்படுற பாதிப்பு மாதிரி அவங்களுக்கு இருக்கிற அந்த கொண்டு வரப்பட்ட நிலங்களில் ஏதாவது ஒரு சில நிலங்களில் விவசாயம் பொழித்தாலும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்கக்கூடிய விளைச்சல்
அதை ஆஃப்செட் பண்ணிடும், அதை இது பண்ணிடும். சில நேரங்களில் அந்த பொருளை மதிப்பு கூட்டக்கூடிய பொருள், ஒரு தக்காளி கிடைக்குது, அதில் வந்து தக்காளி ஜாமாக மாற்றுறோம் அப்படின்னா அது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள். இந்த முறையில் மிகப்பெரிய வருமானம் அரசாங்கத்துக்கும் வந்து சேரும். ஃபுட்டோட இன்ஃப்ளேஷன் மிக முக்கிய காரணம், அது கட்டுக்குள்ளே வைக்கப்படும். இதனால் உங்கள் வீட்டில் பெரிய பணம் வந்து உணவுப் பொருளுக்கு பயன்படுவது தடுத்து நிறுத்தப்படும். இப்போ இந்த கரண்ட் வந்தது, கேஸ் எல்லாம் எரிச்சு எத்தனையோ பேர் உணவை வந்து மூடிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த வேளாண்மையில் கிடைக்கக்கூடிய பொருள்கள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸை மறுசுழற்சி செய்வதன் மூலமாக நமக்கு தேவையான எரிசக்தியும் நம்ம பெற முடியும். அதனால தான் விவசாயத்தை அரசு தொழிலாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. எல்லா விவசாயிகளையும் அரசு ஊழியராக மாற்ற முடியாது. எல்லா அளவுலையும் அரசாங்கம் விவசாயத்தை ரன் பண்ண முடியாது. ஆனால் அரசாங்கத்தின் ஒரு பிரிவு விவசாயத்தை ரன் பண்ணுறதன் மூலமாக குறைந்தபட்ச வருமானத்தை ஒரு விவசாயிக்கு தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தப்பட்ட, அதாவது இந்த மாதம் கிடைக்கும் அந்த மாதம் கிடைக்கலாம் இல்லாமல் அவங்களுக்கு மாத சேலரி வந்து சேரும். அப்போ இது சரிதானே? இது ஏன் திட்டுறீங்க? ஸோ விவசாயத்தை போற்றுவோம். நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்த முறை ஓட்டு போடுவோம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் மகிழ்திரை.